வணக்கம், ஹலோ, வெல்கம் டு டிகிரி காஃபி. இன்றைக்கி நம்ம எக் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எக் குருமா நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். இன்றைக்கி ஒரு பவுலில் 4 முட்டை எடுத்து அதை நல்லா அடிச்சுக்கலாம். அடுத்ததாக முட்டையோட நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டாக 2 டேபிள் ஸ்பூன் வெங்காயம், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சம் பச்சை மிளகா, கொத்தமல்லி, உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ ஒரு குழிப்பணியாரம் சட்டியில் தான் நம்ம எக்ஸை ஊற்றி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம குழிப்பணியாரம் பேனில் ஒட்டாமல் வர்றதுக்கு எண்ணெய் இல்லை பட்டர் தடவிக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க முட்டையை இதில் ஊற்றிக்கலாம். ஒரு குழியிலையும் பாதி அளவுக்கு கொஞ்சம் அதிகம் ஊற்றினா கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஊற்றணுன்னா திருப்பும் போது கஷ்டமாக இருக்கும், ப்ளஸ் வெளியில் வந்துடும். ஸோ இப்போ இந்த எக்ஸ் எல்லாத்தையும் நம்ம லோ டு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணலாம். ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோன்னா முட்டை வந்து பேனோட சைட்லேருந்து கொஞ்சம் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். அப்போ நம்ம ஒரு ஸ்பூன் இல்லை குச்சி வச்சு திருப்பி விட்டு இப்போ அடுத்த சைட்லேயும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் குக் ஆட்டும். அடித்து வச்சுருக்க எக்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தனியாக எடுத்து வச்சுருக்க முட்டையில் ஒன்றுத்துலேயும் ஃபோக் வச்சு ஸ்லைட்டாக குத்தி விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம மிக்ஸி ஜாரில் 1/4 கப் தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 பச்சை மிளகா, உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். கடைசியாக 2 முந்திரி சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத் ஆகிற வரைக்கும் நல்லா அரைச்சிக்கலாம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் 1 பிரியாணி இலை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், பட்டை, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் எண்ணெயில் கொஞ்சம் விட்டதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 1 சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அடுத்ததாக 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இது எண்ணெயில் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதங்கட்டும். அடுத்ததாக 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இது எல்லாமே கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 1 ஆட் பண்ண போகிறோம். அரைச்ச தக்காளி சேர்க்குறேன். நீங்கள் சின்னதாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி மிளகாய்த்தூள் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்க போகிறோம். இப்போ மூடி வச்சு ஒரு ஃபியூ மினிட்ஸ் குக் ஆட்டும். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் 1/2 கப் தான் தண்ணி சேர்த்துருக்கேன், கொஞ்சம் திக்காக வேணுங்கிறதுக்காக. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதை மூடி விட்டு நல்லா கொதி வர வரைக்கும் இதை குக் பண்ணிக்கலாம். இப்போ திறந்ததுக்கப்புறம் நம்ம இதில் நம்மளுடைய முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்க்கறதுக்கு முன்னாடி உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. முட்டையெல்லாம் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் குருமாவோட. ஒரு 1 மினிட் கிட்ட மூடி வச்சு இப்போ முட்டையோடு சேர்த்து ஒரு கொதி வரட்டும். கடைசியாக இதில் கொத்தமல்லி சேர்க்க போகிறோம். அவ்வளோதான் நம்மளுடைய எக் குருமா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக டிகிரி காஃபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.